ஸோ நேற்று வந்து நம்ம போகர் 7000 எந்தெந்த சித்தர்கள் வந்து எந்தெந்த குலத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து சித்தர்களினுடைய வயது என்ன, அவர்கள் வந்து இந்த சமாதி முகம் கொள்வதற்கு முன்னதாக எவ்வளவு வருஷம் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க, ஸோ அவர்களுடைய வயது என்ன அப்படின்னு சொல்லி போகநாதர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ நிறைய ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சித்தர்களுடைய வயது எவ்வளவு நாள் அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தெரியணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் கிளாஸ் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான என்டி டாக்ஸ், ஸோ அந்த சேனலையும் போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. காலம் நேரம் சரியாக இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ போடுறேன். நம்மளுடைய உளவுத்துறை பத்தி வீடியோ போடுறேன். இந்த உலகம் முழுசு இருக்கக்கூடிய உளவுத்துறைகள். ரைட். ஸோ இதை தொடர்ந்து இன்னைக்கு உண்டான வீடியோ போயிடுவோம். இன்னைக்கும் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ, அவ்வளவுதான். சரிங்களா? இதுல வந்து டிசைஃபர் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது மறைமுகமா அவர் சொல்லியிருப்பாரா, அது வந்து இதான் இருக்கு, இதை வழக்கமா நம்ம அதை பார்ப்போம், அப்படி பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு வியூ. அடுத்து இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த புக்ல பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆயுட்காலத்துல எல்லாத்தையுமே போகநாதர் சொல்றதோட நிறுத்தாம ஒருத்தருக்கும் பேக் ஸ்டோரி இருக்கு. ஒரு சித்தருக்குமே வந்து பேக் ஸ்டோரி இருக்கு, பெரிய பெரிய பேக் ஸ்டோரி இருக்கு. ஸோ இதை வந்து தனியா போட்டேன் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு வீடியோக்கே கிட்டத்தட்ட வெறும் மீறி போனா 2 சித்தரை பத்தி பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு சித்தருக்கும் பேக் ஸ்டோரி இருக்கு. அவ்வளவு கண்டென்ட்டை வந்து போகநாதர் சொல்லியிருக்காரு. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது அத்தனையுமே நம்ம வந்து பார்க்கலாம். முடிஞ்சா நாளைக்கோ இல்ல நாளானிக்கோ இந்த வாரத்துக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன், சித்தர்கள் வந்து எந்த நாள் நட்சத்திரத்துல பிறந்தார்கள், எந்த மாதமும் நட்சத்திரத்திலையும் பிறந்தார்கள், ஸோ அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இல்லையா, எந்த சித்தரை வழிபடணும்னா அவர் என்னுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்காரா, எந்த நட்சத்திரத்துல வச்சு வழிபடணும் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஸ்டில் நீங்க கேட்டதுக்காக அந்த தகவலும் இருக்கு. அடுத்து ஏதாவது ஒரு வீடியோல அந்த தகவலையும் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது சித்தர்களுடைய வயது. இது வந்து ஜெனரல் ரா டேட்டா. ரைட். ஃபர்ஸ்ட் அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, புலிப்பாணி மைந்தா கேளு, ஸோ அப்படிதான் ஆப்வியஸ்லி ஆரம்பிக்க போறாரு. இந்த உலகத்துல வந்து நிறைய சித்தர்கள் வந்து வர்றதும் போறதுமா இருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த குறிப்புகள் வந்து எந்த நூல்கள்லையுமே ரொம்ப தெளிவா இல்லை. அப்படி சொல்லியிருந்தாலும் வந்து ஒரு சிலர்கள் வந்து மறைச்சு சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே வந்து என் குருவான எனதகரான காலாங்கிநாதர் வந்து குளிகை பூண்டு காடுமலை ஏறி இறங்கி குகைதனிலே ஒவ்வொருத்தரையும் பார்த்து கண்டு ஆராய்ந்து, அது மட்டும் நிறுத்தாம ஒவ்வொரு நூல் பார்த்தும் கண்டு ஆராய்ந்து அவர் எனக்கு சொன்ன விஷயத்த நான் உனக்காக சொல்றேன், நீ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆரம்பிக்கிறார். என் குருவான காலாங்கிநாதர் அவர் வந்து சமாதி முகம் கொள்வதற்கு முன்னதாக இந்த பூ உலகில வந்து வாழ்ந்த காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 3000 வருஷம் வாழ்ந்திருக்காராம் காலாங்கிநாதர். சோ எல்லா சித்தர்களுடைய வயசுமே அவர்கள் சமாதி கொள்வதற்கு முன்னதாக ஒரே ஸ்ட்ரெச்சில் இந்த பூமியில வாழ்ந்த வயசு தான். சரிங்களா? சோ கற்பம் கொண்டுதான் அவர்களுடைய ஆயுட்காலத்தை எவ்வளவு தூரம் நீட்டி இருப்பாங்க, ஆப்வியஸான விஷயம். சோ காலாங்கிநாதர் வாழ்ந்த காலம் வந்து 3000 வருடங்கள் இந்த பூமியில அவர் வாழ்ந்திருக்காரு. அடுத்தது வந்து போகரிஷியான நான், காலாங்கிநாதர் வந்து எங்க சமாதி கொண்டிருக்காருன்னா சீனபதி தேசத்துலதான் சமாதி கொண்டிருக்காரு அப்படின்னு வந்து போகநாதரே சொல்றாரு. அடுத்து எந்த சித்தரும் வந்து எந்த இடத்துல சமாதி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி போகநாதர் சொல்ல, காலாங்கிநாதருக்கு மட்டும் அதை சொல்லியிருக்காரு. போகநாதன் நான் வந்து என்னுடைய ஆயுட்காலம் 300 வருட காலம் அப்படிங்கிறாரு போகநாதர். நானும் வந்து என் குருவு போல குளிகை கொண்டு பல காடுமலை ஏறி இறங்கி என் குரு சொன்னதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி நானும் போய் தேடி பார்த்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இந்த 7000 அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்ல வந்து நிறைய செய்திகள் சொல்லியிருக்கேன் உனக்காக அப்படிங்கிறாரு. சோ போகநாதனுடைய ஆயுட்காலம் 300 வருடங்கள். அடுத்தது ரோமரிஷி, அவருடைய ஆயுள் வந்து 600 வருஷம் வந்து இந்த உலகத்துல உயிர் வாழ்ந்தாராம். அடுத்தது மச்சமுனி, அவர் வந்து 300 வருஷம் இருந்திருக்காரு. சட்டமுனி வந்து 800 வருஷம் இந்த உலகத்துல இருந்திருக்காரு. நான் என்னடா சும்மா இந்த இதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதனுடைய பேக் ஸ்டோரி ஏகப்பட்டது இருக்கு. ஸோ இந்த வீடியோல ஃபுல்லா ஒருத்தருடைய வயசை மட்டும் பார்த்துக்குவோம். அப்புறம் ஒருத்தரா அவருடைய பேக் ஸ்டோரி வந்து அதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல அப்படியே பார்த்துட்டே வருவோம். ஸோ இடைக்காடர், அவர் வந்து நம்ம ஏற்கனவே அவருடைய கதை தெரியும். தேவர் லோகத்தில் இருப்பாரு, இசை மீட்டக்கூடியவரா, சாபம் வாங்கிட்டு இங்க வந்துருவாரு. அந்த ஸ்டோரி அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ இடைக்காடர் வந்து இந்த பூ உலகில 100 வருட காலம் வந்து உயிர் வாழ்ந்தார் அப்படின்னும், தன்வந்திரி அவருடைய ஆயுட்காலம் வந்து 800 வருடங்கள். தன்வந்திரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மனிதர்கள் வந்து அவரை சாமியாவே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தன்வந்திரி அப்படிங்கிறவர் வந்து இந்த உலகத்துல 800 வருடங்கள் உயிர் வாழ்ந்தார் அப்படின்னும்
மூலத்தி ஈசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தர் வந்து 200 வருஷம் இந்த உலகத்துல உயிர் வாழ்ந்திருக்கார். அகத்தியர் நம்ம டன். அகத்தியருக்கு வந்து என்ன சொல்றேன்னா, 2 பேர்த்துக்கு மட்டும்தான் இப்ப சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த சொல்றேன். 2வது ஆள் பின்னாடி ஃபைனல் டச்ல வந்து சூப்பரா அதை வந்து சொல்றேன். அகத்தியருக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அகத்தியருக்கு கணக்கே இல்லை அப்படிங்கிறாரு போகநாதர். அதாவது எந்த நூல்லையுமே அவருடைய ஆயுட்காலத்தை சொல்லவே இல்லை. அகரம் என்ற அக்ஷரமும் அவராலே ஆச்சு அப்படிங்கிறாரு. அகத்தியர் தான் வந்து அகரம் என்ற அக்ஷரத்தை உருவாக்குனாரா இல்ல நம்மளுக்கு கொடுத்தாரா அப்படிங்கறத பத்தி தெரியல. அகரம் என்ற அக்ஷரமும் அவரால் ஆச்சு அப்படிங்கிறாரு போகநாதர். சோ 4 யுகம் கடந்த சித்து, கும்பயோனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேர்ல இருக்கக்கூடிய சித்து, அகத்தியர் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர்னால கூப்பிடக்கூடிய சித்து, வெகு கோடி காலம் இருந்திருக்காருன்னு மட்டுமே தெரியுமே தவிர அவருடைய ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு வந்து தெரியல. 21 தடவை சமாதி போய் வெளியே வந்து 21 தடவை சமாதி போய் வெளியே வந்திருக்காரு அப்படிங்கிறாரு போகநாதர். ஒரு சிலர் வந்து 3 தடவை தான் சமாதிக்கு போய் வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அகத்தீசனா 21 தடவை சமாதி போய் வெளியே வந்திருக்காராம். சோ வயசெல்லாம் தெரியவே தெரியாது. எந்த நூல்லையுமே அவருடைய வயதற்குண்டான குறிப்பு இல்லை அப்படின்றாரு போகநாதர். அடுத்தது சிவவாக்கியனுடைய ஆயுட்காலம் வந்து 81 ஆண்டுகள். அவர் திருமணம் முடிச்சு அந்த வாழக்கூடிய காலம் 81 ஆண்டுகள் வந்து அவர் உயிர் வாழ்ந்திருக்கார். பின்னாடி அவருக்கும் பேக் ஸ்டோரி இருக்கு. ஸோ அது அப்புறம் பார்ப்போம். சிவானந்தர் அப்படிங்கிறவர் வந்து சிவானந்தர் இல்ல, அவருடைய பையன் சிவவாக்கியனுடைய பையன் வந்து சிவானந்தர். ஸோ இதெல்லாம் பேக் ஸ்டோரி பார்க்கும்பொழுது பார்ப்போம். ராமதேவர் அப்படிங்கிறவருடைய ஆயுட்காலம் வந்து 200 ஆண்டுகள் வந்து ராமதேவனுடைய ஆயுட்காலம். காகபுஜண்டர் அப்படிங்கிறவருடைய ஆயுட்காலம் 360 வருஷம். அடுத்தது வந்து கருவூரார், அவருடைய ஆயுட்காலம் 300 வருஷம். பின்னாக்கீசர் அப்படிங்கிறவர் வந்து 120 வருஷம். பாம்பாட்டி சித்தரனுடைய ஆயுட்காலம் வந்து 100 வருடங்கள். அடுத்தது வந்து புலிப்பாணி சித்தரா, ஆமா, புலிப்பாணி சித்தரனுடைய ஆயுட்காலம் வந்து 100 வருடங்கள் அப்படிங்கிறது. புலிப்பாணி சித்தருக்கு உபதேசம் பண்ற மாதிரி தான் இந்த நூல் இருந்தாலுமே இந்த உலகத்துல வந்து பல சித்துக்கள் ஆடி உலகம் ஃபுல்லா ஏற்கனவே புலிப்பாணி சித்தரனுடைய ஹிஸ்டரி வந்து போகநாதர் சொன்னதை சொல்லியிருக்கேன். ஸோ பல சித்துக்கள் ஆடி பல கோடி வருஷம் இருந்த சித்து அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த பூமியில வந்து அவரு நடமாடி திரிஞ்ச காலம் வந்து 100 வருட காலங்கள் புலிப்பாணி சித்தர் இருந்திருக்காரு அப்படின்ட்டு. அடுத்தது நந்தி எம்பெருமான். ஸோ நந்தி எம்பெருமான் வந்து 700 வருஷங்கள் இந்த உலகத்துல உயிர் வாழ்ந்திருக்கார் அப்படின்னும். புலத்தியர் அவர் வந்து 660 வருஷம் இந்த உலகத்துல அவருடைய ஆயுட்காலம் 660 வருஷமா. வேதவியாசர் அப்படிங்கிறவர் வந்து உண்மையாலுமே நம்ம வேதவியாசர் நிறைய பேர் திட்டோம், புராணங்கள் எழுதிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கற்பம் உண்டு இந்த உலகத்துல வந்து 1000 சொச்சம் வருஷம் அவர் வந்து இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காரு அப்படின்னு எழுதுறாரு. தேரையர்னுடைய ஆயுட்காலம் 300 வருஷமா தேரையர்னுடைய ஆயுட்காலம். யாக்கோபு பக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது இப்ப நம்ம சித்தர்னு சொல்ற மாதிரி இஸ்லாத்துல வந்து பக்ரி இல்லாட்டி ஃபக்ரி அப்படிம்பாங்க. சோ அவர் வந்து யாக்கோபு அப்படிங்கிறவர் வந்து அவருடைய ஆயுட்காலம் 200 சொச்ச வருஷம். யாக்கோபனுடைய ஆயுட்காலம். கொங்கணவருடைய ஆயுட்காலம் வந்து 800 வருடங்கள் அப்படிங்கிறாரு. தட்சிணாமூர்த்தியினுடைய ஆயுட்காலம் 1000 சொச்சம் வருஷமா. கோரக்கநாதரனுடைய ஆயுட்காலம் வந்து 80 வருஷம். சரிங்களா, கோரக்கநாதனுடைய ஆயுட்காலம் 80 வருடம். கௌபாலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தரனுடைய ஆயுட்காலம் வந்து 200 ஆண்டுகள் வந்து அவர் கௌபாலர் அப்படிங்கிறவரோடது. அடுத்தது சோதிமா முனிவர் அப்படிங்கிறவருடைய ஆயுட்காலம் 400 வருடங்கள். டமரானந்தர் அப்படிங்கிறவருடைய ஆயுட்காலம் 300 சொச்ச வருஷம் டமரானந்தர் இருக்காரு. அடுத்தது சுந்தரானந்தர். சோ அவர் சுந்தரன் அப்படின்னு சொல்றோம், சுந்தரானந்தர் அவருடைய ஆயுட்காலம் 800 சொச்சம் வருஷம் வந்து அவர் இருந்திருக்காரு. வரரிஷி அப்படின்னு சொல்றவர் வந்து 700 சொச்சம் வருஷம் இருந்திருக்காரு. நம்ம வந்து கொங்கணவரும் வரரிஷியும் ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்திருப்போம். எந்த வீடியோன்னு நான் மறந்துட்டேன் டோட்டலா. ஸோ அந்த ஸ்டோரியில வர ரிஷி இவர் தான். சரிங்களா. அடுத்தது வந்து வால்மீகர் வந்து எவ்வளவு வருஷம் அப்படின்னு சொன்னா அவரும் 700 சொச்ச வருஷம் வால்மீகர் உயிர் வாழ்ந்திருக்காரு. ஊர்வசி, சோ தேவமங்கையான ஊர்வசி வந்து 120 வருஷம் ஊர்வசி உயிர் வாழ்ந்திருக்காங்க. கமலமுனி அப்படிங்கிறவருடைய ஆயுட்காலம் 4300 சொச்சம் வருஷம் கமலமுனி வந்து உயிர் வாழ்ந்திருக்காராம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கமலமுனி பத்தி போடுங்க ரொம்ப நாள் கேட்டு போகர் 7000 இருந்தே கமலமுனி பத்தி கண்டென்ட் எடுத்து போட்டிருந்தேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஒருவேளை அவர் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அந்த கமலமுனி பத்தி கேட்டவர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப
பெருமையான ஒரு விஷயம். ஸோ கமலமுனி அப்படிங்கிறவர் 4300 சொச்ச வருஷம் வந்து இந்த பூவுலகிலேயே சமாதி இல்லாம பூவுலகிலேயே வாழ்ந்திருக்காரு. 4300 சொச்ச வருஷம். அகப்பேர் அப்படிங்கிறவர் வந்து 413 வருஷம் வாழ்ந்திருக்காரு. மறுபடியும் பாம்பாட்டி சித்தரை பத்தி போகநாதர் சொல்றாரு. ஸோ அந்த பேக் ஸ்டோரிஸ் வரும்போது அதை பார்க்கலாம். பாம்பாட்டியினுடைய வயது ஏது என்றால் அப்படின்னு கேட்டா 163 வருஷம் வந்து பாம்பாட்டி சித்தர்னோட தான். காலகண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தருடைய ஆயுட்காலம் 1200 வருஷம். இப்போ நம்ம முதல் டானான அகத்தியரை பார்த்தோம் பார்த்தீங்களா, இப்போ செகண்ட் டானான யாரு, நம்மளுடைய முத்தான வடிவேலரான முருகரப்பா அப்படிங்கிறாரு. இதை நான் பாட்டா படிக்கிறேனே, அழகா இருக்குமே. சித்தனடி மார்க்கம் சொல்வேன் சிறப்பான இன்னும் ஒரு வயனங்களில் முத்தான வடிவேலர் முருகரப்பா முயற்சியுடன் வயததுவும் ஏதென்றாக்கால், அவருடைய வயசு ஏதென்ன அப்படின்னு கேட்டோம்னா, சத்தியமாய் வயததுவும் கணக்கோ இல்லை சார்பான நூல்தனிலும் சொல்லவில்லை. எந்த நூல்லையுமே வந்து அவனுடைய வயசை சொல்லவும் இல்லை. சித்திவர ஞான வழி கொண்ட சித்து சிறப்பான சுப்பிரமணியா எனலாமே அப்படிங்கிறார். ஸோ முருகன் சுப்பிரமணியன் எல்லாமே அவர் தான். அவருடைய ஆயுட்காலம் எந்த ஒரு நூல்லையுமே வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்றார். எனவே சிவ சுப்பிரமணியரான எழிலான சித்துக்கு வயதோ இல்லை. இனிமே யாராவது முருகரை சாமின்னு சொல்லுவங்களை வச்சுக்கிறேன். எனவே சிவ சுப்பிரமணியரான எழிலான சித்துக்கு வயதோ இல்லை, பண்ணவே பல சாஸ்திர நூல்கள் தன்னில் பாகமுடன் வயததுவும் கூறவில்லை. ஸோ எந்த சாஸ்திரங்களையும் நூல்களையும் முருகருக்கு வயது கூறவில்லை. சொன்னபடி சுருதி முறை வேதாகமங்கள் தோற்றமுடன் பல பேரும் பாடி வைத்தார். ஸோ சாமியை பத்தி முருகரை பத்தி நிறைய பேர் பாடி வச்சாங்க. நன்னயமாய் சுப்பிரமணியர் காப்பே என்று நாட்டினார், நூல்கள் எல்லாம் நாட்டினார். ஸோ எத்தனை பாடி வச்சாலும் சரி, சுப்பிரமணியர் எப்படி பேசினாலும் சரி, நாட்டினதோர் நாமமதை கண்டதில்லை, நாதாந்த வயதுவும் கண்டதில்லை. ஸோ அவரை பத்தி பேசினாங்க இல்லையா, அதுவும் வந்து யாரும் பெருசா சரியானதா பார்த்தது இல்லை. அவனுடைய வயசு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஸோ முருகரும் அகத்தியருக்கும் கணக்கே இல்லை அவர்களுடைய ஆயுட்காலம். அவர்கள் வந்து எப்ப பிறந்தாங்க, அவர்களுடைய அந்த பேக் ஸ்டோரியே இல்லை. அவங்க அவ்வளவு பழைய ஆட்கள் அப்படிங்கிறது போகநாதர் வாயாலேயே சொன்ன ஒரு செய்தி. யுகிமுனி அப்படிங்கிறவர் வந்து 680 வருஷம் யுகிமுனி வாழ்ந்திருக்காரு. அடுத்தது திருநாக்கிய முனிவர் அப்படிங்கிறவர் வந்து 80 ஆண்டு காலம் திருநாக்கிய முனிவர் அப்படிங்கிறவர் வாழ்ந்திருக்காரு. சண்டீஸ்வரர் அப்படிங்கிறவர் வந்து 120 வருஷம் வாழ்ந்திருக்காரு. திருமூலர் நம்மளுடைய மூலவரான், மூலர் வம்சத்திற்கே தலைவரானவர், அவர் வந்து 1000 சொச்ச வருஷம் வந்து மூலர் வந்து வாழ்ந்திருக்கார். ஸோ இதுதான் வந்து சித்தர்களினுடைய ஆயுட்காலங்கள். நான் சொன்ன மாதிரி சமாதி கொள்வதற்கு முன்னதாக, அதாவது மனுஷனோட மனுஷனாவே அந்த வாழ்ந்த அந்த காலங்கள் கற்பம் கொண்டு அவர்களுடைய ஆயுட்காலத்தை நீட்டி உடலை பாதுகாத்து சமாதி கொள்ளாம அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சில் வாழ்ந்த ஆயுட்காலம் தான் இது அத்தனையுமே. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்பிட்டு நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் மீட் பண்ற வரைக்கும் தொடர்ந்து